ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. திருமதி வி.கே. சசிகலா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அவர் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும். ஒரே தலைமை தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இருப்பது நல்லது என்ற குரல்கள் அதிமுகவில் அதிகம் கேட்க துவங்கி இருக்கின்றன. எந்த நேரமும் இது நடக்கலாம் என்று அரசியல் அரங்கத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை. மூத்த அமைச்சர்கள், இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற துணை சபாநாயகராக, மக்களவையுடைய துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு தம்பிதுரை அவருடைய லெட்டர் பேட்லேயே இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திருமதி சசிகலா இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். முதல்வர் பதவிக்கு சசிகலா சரியான தேர்வா, சமரச தீர்வா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சிவகங்கை கௌரிசங்கரன் அவர்களும், அதே போல அரசியல் ஆய்வாளர் வல்லுநர் திரு ராமமணிவண்ணன், பேராசிரியர் ராமமணிவண்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் ப்ரொஃபஸர் ராமமணிவண்ணன் அவர்கள்ட்ட தொடக்கம்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா தான் முதலமைச்சராகவும் வரணும். ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரே தலைமை இருப்பது தான் நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்கும் சீராக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து மேலோங்கி வருது. இட்ஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் வோக்கல். கட்சி மட்டத்தில், நிர்வாகிகள் மட்டத்தில், அமைச்சரவையிலேயே கூட அதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த முன்னேற்றங்களை, இந்த டெவலப்மெண்ட்ஸை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை. நன்றி. ஒரு முதற்கட்ட ஒரு விசாரணையாகும். பிறகு ஒரு என்னுடைய முதலாவதான ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ புதிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இரட்டை தலைமை, அதிமுக ஆட்சி மற்றும் கட்சியில் அரசு கட்சி என்ற ஒரு இதில் இப்பொழுது அவ்வளவு அவசரம் என்ன என்பது தான் என்னுடைய முதலாவதான கேள்வி. இரண்டாவதாக, இப்பொழுது ஒரு தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் சூழலில் தொடர்ந்து அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் வேறொரு தலைவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு அரசின் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு மிக கேள்விக்குறியாகின்றது. இது ஒரு மிகவும் கவனத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவதாக, வேறொரு கட்சியிலிருந்து தலைமை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இது உட்கட்சி பிரச்சனை என்று சொல்லலாம். உட்கட்சி பிரச்சனை கட்சியை தீர்த்து கொள்ளும் என்று. ஆனால் ஒரு சொந்த கட்சியில் இருந்தே மூத்த தலைவர்களும் அனுபவ ரீதியான அரசியல் அனுபவம் கொண்டவர்களை திரும்ப திரும்ப இந்த ஆட்சியில் மாற்ற வேண்டும் சொல்லும் பொழுது அதை இவர்கள் சொல்லும் நுட்பம் உண்மையான காரணம் தான், அல்லது முன்பே இவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். காரணங்கள் பல இருக்கலாம், பட் அது அவங்களோட ப்ரெரோகேட்டிவ் இல்லையா? பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு நிர்வாகிகள் கட்சி முடிவெடுக்கும். கட்சியுடைய ப்ரெரோகேட்டிவ். ஆட்சி யாருடையது அப்படின்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பை, உரிமையை, அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அவங்க அந்த முடிவு எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம். இன்னொரு மற்றொரு ரீதியாக பாருங்கள். இதே இந்த ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அதே சமயத்தில் அவர்கள் ஒரு அவையில் கூடி இவர்கள் முதலமைச்சராக பிரதிநிதிகளின் ஒரு மூத்த ஒரு தலைவராக, அரசு ரீதியாக ஒரு மூத்த நபரை, அரசு அனுபவம் வாய்ந்தவரை 2 முறை முதலமைச்சராக தற்காலிகமாக இருந்தாலும் கூட அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு மற்றொரு ரீதியாக நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இதிலிருந்து நீங்கள் திருமதி சசிகலா உடனேவோ இல்லாட்டி ஒரு தேர்தலில் வென்ற பிறகோ முதலமைச்சரா பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்திக்கலாம், நான் மறுக்கவில்லை. எப்படி மக்களை சந்திச்சு தானே ஆகணும்? நிச்சயமா இல்ல. அதற்காக நீங்கள் இப்ப இவரை நீக்குவதற்கான என்ன காரணங்கள் இருக்கின்றது, அல்லது தலைவர்களே நீங்கள் மற்றொரு ரீதியாக மக்களிடையே என்ன நம்பிக்கை, அரசின் மீது நம்பிக்கை, இந்த அரசு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை உள்கட்சி மூத்த தலைவர்களே, மூத்த அமைச்சர்களே ஒரு முதலமைச்சருக்கு எதிராக சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேறொரு முதலமைச்சர் ஆகலாம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன எத்தகைய ஒரு நம்பிக்கை இந்த அரசின் மீது உருவாகும்? அவருடைய கருத்தே அதுங்கிறாங்க.
திரு பன்னீர்செல்வத்துடைய கருத்தும் இதுதான் அப்படிங்கும்போது நீங்கள் அவரிடம் கேட்கலாமல்ல, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் கூட ஒரு இந்த கேள்விக்கு ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வரல. 2 முறை கேட்கப்பட்டது, சென்னையிலயும் டெல்லியிலயும். இந்த கேள்வியை தவிர்க்கிறாரு. பட் ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு திண்ணமா தானே இருக்கு. நீங்க அவருடைய விருப்பமும் அதுதான் அப்படின்னு தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் சொல்லி வர, அவரும் மறுக்கல. அவருடைய பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே அதையும் தானே காட்டுது. there is a consensus. இது யார் யார் முடிவெடுக்க அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கோ அவங்க மத்தியில கன்சென்சஸ் இருக்கும்போது அப்படி இருக்கு. நான் எதற்காக சொல்லுகிறேன், தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2 மாதமாக ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் இதை மூத்த அரசியல் மற்றும் அனுபவ ரீதியானவர் இருக்கின்றார், திரு மதிப்பிற்குரிய கௌரிசங்கர் அவர் இருக்கின்றார். நான் இது மேலோட்டமாக வைக்கவில்லை. நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. பிறகு தமிழகத்தில் 60க்கும் மேலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை சந்தித்து இருக்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு முதலமைச்சரை இழந்திருக்கின்றோம். இவ்வளவு நிர்வாக ரீதியான மாறுதல் நடந்த ஒரு மாநிலத்தின் தலைமை செயலாளர் ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார். மத்திய மாநில அரசு விவகாரங்கள் இருக்கின்றன. இதை எல்லாம் விட்டுவிட்டு தமிழகத்தில் முழுமையாக யார் அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தொடர்ந்து பேசும் பொழுது மக்களுக்கு என்ன நினைக்கின்றார் என்றால், எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் எப்பொழுது பேச போகிறீர்கள்? இதற்கு ஆட்சியும் கட்சியும் பதில் சொல்லியாக வேண்டும். நான் திரு கௌரிசங்கர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொல்வது போல, இது இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், he has been instated. இன்னைக்கு ஒரு புதிய முதலமைச்சர் திருமதி சசிகலா வரணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இன்னைக்கு ஒரு பியூரோக்ரசி மத்தியில், நிர்வாக அமைப்பு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படாதான்? இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறதா, இல்ல இன்னைக்கு அதுதான் பிரதானமா, does the buck stop there அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பியூரோக்ரசி மத்தியில, அதிகாரிகள் மத்தியில, அரசு அமைப்பு மத்தியில இயல்பாவே ஏற்பட்டது இல்லையா? நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. இழக்கக்கூடாததை இழந்துவிட்டு 1,54,00,000 உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் திசை தெரியாமல் என்ன செய்வது என்று அறியாமல் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது இறைவனே வந்து இறங்கி ஒரு செம்பு ஐஸ் வாட்டர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி எங்களுக்கு சின்னம்மா அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதாவது 33 வருடங்கள், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, 30 சார் சொன்னார் திடீர்னு ஆளுகளை மாற்றிக்கிறது. அதாவது அருமை சகோதரர் ஓபிஎஸ்ஐ காட்டிலும் 33 வருட காலம் அந்த அரசியல் அனுபவம், ஆளுகின்ற திறமை, அனுபவத்தை அம்மாவிடம் இருந்து பெற்றவர் சின்னம்மா அவர்கள். இதற்கான காரணங்கள் நீங்க பல முறை விளக்கியிருக்கிறீங்க. அவங்க பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு. பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி இன்டர்னல் மேட்டர் ஆஃப் த பார்ட்டின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு அரசு அமைப்புடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமைக்கு வாக்களித்திருக்கிறாங்க. இன் ஹர் ஆப்சன்ஸ் எல்லா கட்டங்களிலும் செயல்பட்டது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவர் இன்னைக்கு இன்ஸ்டேட்டா இருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ எந்த ஒரு அரசு பொறுப்பில் இல்லாதவங்க பற்றி வரும்போது எல்லா கட்டங்களிலும் விமர்சனம் வருவது அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருந்த அத்தனை பேர்களுக்கும் அறிவுரை கூறி ஆலோசனைகளை கூறி அம்மாவுக்கு அடுத்தபடியாக சின்னம்மா அப்பவே இந்த 27-25 வருஷமா அதை செஞ்சிட்டு இருக்காங்க. 2016 தேர்தல்ல மக்கள் யாராவது இந்த ஆட்சியில திருமதி சசிகலா முக்கிய பங்காற்றுவாங்கன்னு நினைச்சு ஒரு வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க? யாருக்கு தெரியுங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி திடீர்னு நம்மளெல்லாம் விட்டு போவான்னு யாருக்கு தெரியும்? நீங்க அந்த துயரத்திலே துக்கத்திலே இருந்து நாங்க இன்னும் மீளவே இல்லையே. இல்ல அதாவது ஒன்னே ஒண்ணு இது எங்க கட்சி இந்த கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும்? கட்சி உங்களுடையது, ஆட்சி தமிழக மக்களுடையது. ஆட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது உறுப்பினர்களாகிய நாங்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய 135 பேர்களும் முடிவு செய்ய வேண்டியது. இதுல வேற எந்த கட்சி அவர்கள் முடிவு செஞ்சாலும் மக்கள்கிட்ட திருப்பி போகணும். மக்களுக்கு இதுல ஒரு முக்கிய ஸ்டேக் இருக்கு. இது சிம்பிள் கான்செப்ட். ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது இதே மாதிரி சிந்தனை இந்த வெளியே காத்து கொண்டு இருந்த ஓநாய்களும் நரிகளும் கழுகுகளும் காத்து கொண்டு இருந்தது. என்ன ஆகும்? கட்சி தூள் தூளா உடைஞ்சு சிதறும் நினைச்சாங்க. நடந்தது, ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அதுல அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி இரட்டை இலை சின்னம்
இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு அனைத்து கட்சிகளும் பாடுபட்ட பொழுது அதை சின்னம்மாவும் சரி, சின்னம்மாவுடைய கணவர் நடராஜனும் சரி, அது இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் வழியாகத்தான் வழிமுறையாக வெற்றி மேல் வெற்றி நாங்கள் குவித்துக் கொண்டே இதை பற்றி கடந்த சில ஆண்டுகளில் நீங்க யாரும் ஏன் பொதுத்தளத்துல அந்த கிரெடிட் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னா why have you not recognized that credit? ஏங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க. இரட்டை இலை சின்னத்தை மீட்டதுல, கட்சியை ஒருங்கிணைத்ததுல இருந்தபோது கூட அம்மா சரியாயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய தேதியை அம்மா தான் முடிவு பண்ண வேண்டும் என்று ரெட்டி அவர்கள் சொன்னாங்க. இல்லங்க, நீங்க திருமதி சசிகலா மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறாங்க. she has played an inevitable role அப்படி நீங்க இப்ப சொல்றீங்க. இதை ஏன் இவ்வளவு ஆண்டுகளா நீங்க மக்கள்கிட்ட மறைச்சிட்டீங்களா, சொல்ல தயங்கினீங்களா? உங்களுக்கு தெரியாது, சாருக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. ஏன் மக்களுக்கு சொல்லல? அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு ஏன் நீங்க சொல்லல? உறுப்பினர் அத்தனை பேருக்கும் தெரியும். why have you not been saying that? உங்களுக்கு உள்ள போயஸ் கார்டன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது எல்லாமே சின்னம்மா தான். சின்னம்மாங்கிறது இன்னைக்கு வந்தது இல்லைங்க பேரு. ப்ரொஃபசர் பதில் சொல்ல விரும்புவார். ராமமணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் அவர் சொல்றார். அதே போல தொடர்ந்து ஊடகங்கள்ல பேசப்பட்ட வந்த ஒரு விஷயம், ஒரு பவர் சென்டரா, ஒரு முக்கியமான பவர் சென்டரா திருமதி சசிகலா கட்சியில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு டுடே கட்சியில, ஆளும் கட்சியில யார் சக்தி வாய்ந்த நபர் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க திருமதி சசிகலா அப்படின்னு. ஸோ த பக் மே ஸ்டாப் வித் ஹர். அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி பொறுப்புக்கும் வரும்போது அவங்களுக்கு பவர் வித் அக்கௌண்டபிலிட்டி வந்துருதியா? இல்லாட்டி என்ன சொல்லப்படும், திரு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் பின்னில இருந்து இவங்க தான் ஏற்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி சேர்ந்து வந்துடும் போது அது ஒரு ஆரோக்கியமாக தானே பார்க்க முடியும். அது நீங்கள் ஒரு விதமாக அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகலாம். அது இட்ஸ் அ சேலஞ்ச் ஈவன் ஃபார் மேடம் சசிகலா இன் தட் சென்ஸ். அந்த பார்வையில் ஒரு சவாலான ஒரு விஷயம் இது. ஒரு திரைமறைவில் ஒரு பேக்ரூம் பிளேயர், திரைமறைவில் ஒரு மூவர் அண்ட் மேக்கர் என்ற ஒரு ரோல், அந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்து அரசியல் நகர்வுகளை மேற்பார்வையிட்டவர்கள் நேரடியான ஒரு அரசியல் மக்களோட தொடர்புலையும் இப்போ ஐயா அவர்கள் சொல்லும்போது அக்கௌண்டபிலிட்டி சேர்ந்து வந்துருது. அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஆட்சியோட நடவடிக்கைக்கு நிச்சயமா உறுதியா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அக்கௌண்டபிலிட்டி எப்படி செயல்படுது, அந்த நிர்வாகத்துக்கான பொறுப்பு எவ்வாறு செயல்படுகின்றது நம்முடைய அரசியல் சூழலில், யாருக்கு நாம் நேரடியாக நாம் பதில் சொல்லுகின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் என்றால், கடந்த பல ஆண்டுகளாக மதிப்பிற்குரிய சசிகலா அவர்கள் நிர்வாகத்தில் எல்லா தளங்களிலிருந்தும் திட்டங்கள், அரசு துறைகள் மற்றும் மந்திரிகள் அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கிய நபராக பார்க்கப்பட்டனர். அப்போ இட் கொஸ்டின்ஸ் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் மேடம் ஜெயலலிதா. யாருமே கேள்வி கேட்டது. சசிகலா முக்கிய பங்காற்றி இருக்கலாம், ஆனா ஜெயலலிதா எவ்வளவு பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்கும் ஹியூஜ்லி பவர்ஃபுல் அப்படிங்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய வேகத்தை அவங்களுடைய வேகத்தை யாரும் குறைச்சி எழப்பட்டது கிடையாது. வேகம் வேற, நிர்வாகத்தில் முக்கியமான இது விஷயம் என்ன, எனக்கு இது ஒரு வார்த்தை சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை ஆளுமை உள்ள இதுல வேறொரு திறனாய்வு செய்யும் பொழுது மற்றொரு முக்கிய நபர் இதுல பார்க்கப்படுகின்றார். இதை பற்றி யாருமே இத்தனை ஆண்டு காலமாக இதை ஒரு சரியான ஒரு மதிப்பீடும் உள்கட்சியிலே கூட சரியான ஒரு அளவீடு இல்லாமல் ஏஐடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலே மற்றொரு முக்கியமான ஒரு பவர் சென்டர் இருக்கிறது. இப்போ பொதுச் செயலாளர் பதவியேற்றுக் கொண்ட சசிகலா அவர்கள் சொல்றீங்க, அதே சமயத்தில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இன்னொரு பவர் சென்டர்னு சொல்லலாமா, இல்லாட்டி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்கு கூட அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல முக்கியமான பங்காற்றிய ஒரு நபர்னு சொல்லலாம். நீங்க முக்கியமான பங்காற்றிய ஒரு கூட என்பதைத்தான் நம்ம இப்போ ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒரு நியாயம். மறைந்த முதலமைச்சருக்கு கூட ஒரு சரியான ஒரு மதிப்பீடு அதுதான் இருக்கும். நான் இன்னொரு அவருக்கு எதிரான பவர் சென்டர் சொன்னேன். ஆனால் 2011 என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சியில் இருந்தும் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இடத்திலிருந்தும் இவர் வெளியேற்றப்படுகின்றார். பிறகு திரும்ப வரும் பொழுது எந்த விதமான கட்சிக்குள் இருக்கின்ற பணிகள், இவருடைய எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக கேட்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்
அந்த 2011 ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய பிணக்கம் சூழல் ஏற்படுகின்றது. திரும்ப கட்சிக்குள் ஆட்சி அவருடைய ஒரு சூழலில் திரும்ப வந்த பிறகும் கூட நேரடியான எந்த பொறுப்புகளிலும் தலையிடப் போவதில்லை என்று ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவியது. அப்படி இருந்த சூழலிலும் கூட கடைசி வரையில் அப்படி ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்ட ஒருவர் அடுத்து எவ்வாறு இவ்வளவு முக்கியமான நபராக மாறினார் என்பதை அந்த கட்சி தான் சொல்ல வேண்டும். அதாவது 2012 அவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க, நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்க விரும்பலன்னு. ஆனா செல்வி ஜெயலலிதாவுடைய இறப்பு ஒரு பெரிய வாய்டு ஏற்படுத்தும் போது அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல எல்லா ஊடகங்களையும் எல்லா அரசியல் விமர்சகர்களாலையும் பேசப்பட்ட விஷயம் இவங்க ஒரு முக்கியமான பவர் சென்டரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. பட் அவங்க வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கும் வருது அப்படிங்கும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி சேர்ந்து வந்துருது இல்லையா? அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமாக வரும். அது அக்கௌண்டபிலிட்டியில் there is no power without accountability. இறுதியான கருத்து have another question also. ரெண்டு தலைமையை பத்தி சொல்ல, ரெண்டு இரட்டை தலைமை ஆட்சி கட்சின்னு சொல்றீங்க. ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி இருந்தார். ஆரம்பத்தில் வந்து இஸ் மை லீடர் அப்படின்னு சொன்னாங்க இந்திரா காந்தி. எந்த அளவுக்கு பின்னாடி விரோதமாகி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததுங்கிறது இது நாடு அறியும். காமராஜுக்கும் இந்திராவுக்கும் பிடிச்சிக்கல. அதே மாதிரி சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ரெண்டு பேருக்கு மௌன போராட்டம். அப்படியா? ஆமா, நீங்க காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு கேட்பாருங்க. இவ சோனியா காந்தி சொல்றதை மன்மோகன் சிங் செய்வதில்லை, மன்மோகன் சிங் சொல்வதை சோனியா காந்தி அங்கீகாரம் வழங்கவில்லை. எனக்கு தெரியும் நேரடியா பல விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு. ஆனா மௌனமாக மன்மோகன் சிங் கூடவே இருந்தவர் என்ன சொல்லிருக்காரு, எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்லி கேட்டாரு, வெளியாருக்கும் தெரியாது, அவர் ஃபைல் வரைக்கும் அந்த அம்மாட்ட போச்சுங்க. தவறு 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 தவறுது தவறாக சொல்லப்பட்டது. இருவருக்கும் மௌன புரட்சி அப்படி நடந்து கொண்டிருந்தது. அது ரொம்ப க்ளோஸா இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், வெளியே சொல்ல மாட்டார்கள். மௌன புரட்சி ரெண்டு பேருக்கு நடந்தது, அதுல ஃபெயிலியர். அடுத்து இன்னைக்கு அப்படி திருமதி சசிகலா ஜெனரல் செக்ரட்டரியாவும் திரு பன்னீர்செல்வம் இத முழுசா சொல்லிறேன். முதலமைச்சர் வந்தா அப்படி ஒரு நிலை வரும்னு கருதுறீங்க? உத்தரப்பிரதேசத்துல அப்பா வந்து தலைவர், மகன் வந்து சீஃப் மினிஸ்டர், ஒற்றுமையா இருக்க முடிந்ததா? ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு நான் தலைவர் நீ தலைவர்னு சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இரட்டை தலைமை வந்து எந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லதல்ல. ஒரே தலைவராக இருந்தார்கள் வைங்க. இப்ப காவேரியில வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கணும். அம்மா சின்னம்மா வந்து ஓபிஎஸ்ல சொல்லி ஓபிஎஸ் போய் பிரைம் மினிஸ்டர் சொல்வதை காட்டிலும் சின்னம்மாவே நேரடியாக பிரைம் மினிஸ்டர் பேசினா எஃபெக்ட் இருக்காதா? முல்லை பெரியாறுல 152 அடி கொண்டு வர வேண்டும் என்பதை நேரடியாக சின்னம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாலோ இல்ல உச்ச நீதிமன்றத்தில் போனாலோ அது வசதியாக இருக்காதா? மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று பிரச்சனைக்குள்ளான ஒரே தலைமை கட்சிக்கும் ஆட்சிக்கும் இருந்தால் அது வந்து நாட்டுக்கு நல்லது. ரெட்டை தலைமை பிரச்சனைக்குள்ளான சந்தர்ப்பங்களும் உண்டு, ஸ்மூத்தா போனதும் உண்டு. நீங்க சோனியா காந்தி எக்ஸாம்பிள் சொல்றீங்க, அதான் வியப்பா இருக்கு. அந்த ரெட்டை தலைமை ஒர்க் பண்ணல அப்படின்னா 2004 தேர்தல் 2009 தேர்தல் ஏன் வந்து அதே ஃபார்முலால ஃபேஸ் பண்ண போறாங்க? ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இத வந்து 2009 தேர்தல்ல மன்மோகன் சிங் நிறுத்த போறாங்க. நீங்க பர்சனலா கேபினட் மினிஸ்டர் she was the boss. கேளுங்க, வெளிய வேற வழியே இல்ல, சாய்ஸே இல்ல சோனியா காந்திக்கு. மன்மோகன் சிங் விட்டால் வேற யாருமே இல்லை. பிரணாப் முகர்ஜி மேல நம்பிக்கை இல்லை, பிரணாப் முகர்ஜியை கொண்டு வரதுக்கு விரும்பவில்லை. இல்ல இல்ல, நீங்க இதுதான் உண்மை, நான் சொல்றது நிதர்சனமான உண்மை. நீங்க கேபினட் மினிஸ்டரா இருந்தவங்களே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களை மௌன புரட்சி நடந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கு வசதியா அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க சொல்றீங்களோன்னு தோணுது. கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு கேள்வி, இறுதியான கேள்வி, ரொம்ப சின்சியரா சொல்றேன். நீங்க காங்கிரஸ்ல கேபினட் மினிஸ்டரா இருந்தவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டு பாருங்க. காங்கிரஸ் இந்த மௌன புரட்சி உங்களுக்கு தெரியும். அதுல மாறுபட்ட கருத்து இருக்குது. மன்மோகன் சிங்கோடு இணைந்து பணியாற்றவங்க யாரும் இந்த ஒரு கருத்தை சொன்னதில்லை. அவர் வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாருங்கிறது தான் சர்ச்சைக்குள்ளாச்சு. நாடாளுமன்றத்துடைய துணை சபாநாயகர் அவருடைய லெட்டர் ஹெட்ல ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் முதலமைச்சர் பதவிக்கு வரணும் அப்படின்னு இவ்வளவு அதீதமான பிரைசஸோட கொடுத்தது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர். ஏங்க அது என்ன லெட்டர் பேட் வந்து கெசட் நோட்டிபிகேஷனா? லெட்டர் பேடுங்க நாட்டுடைய லட்சியம் இருக்குங்க. இருந்தானே அவர் வந்து மக்களவை துணை சபாநாயகர், அவர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். லெட்டர் பேட்ல போட்டா பிரச்சனை இல்ல இல்ல, he is entitled to his views. நிச்சயம் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் கூட. இது வந்து ஜிஓ கிடையாதுங்க, அரசு ஆணை கிடையாது.
அவர் வந்து டெப்டி ஸ்பீக்கரா இருக்காரு. இல்ல நீங்க அவர் வந்து டெப்டி ஸ்பீக்கரா இருக்காரு. அவர் இன்னொரு லெட்டர் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார், ஒரு சீனியர் லீடர். அதனால வந்து அவர் சொல்றாரு, அதனால தவறு கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த லெட்டர் பேட்ல வந்து அந்த சர்ச்சை எழுந்திருக்காத இருக்கும். இதுல வந்து லீகலிட்டி இருக்கான்னு தெரியல, தார்மீகமா இருக்கக்கூடிய தடவை அவர் டெப்டி ஸ்பீக்கரா இருந்திருக்காரு, 85ல இருந்திருக்காரு, இப்போ இருந்திருக்காரு. அதனால இப்போ ஒரு லெட்டர் பேட்ல கொடுத்ததுனால அது வந்து இட் இஸ் நாட் எ கிரைம். எனக்கு வந்து ஒரு ரொம்ப சுருக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்க 4 ஆண்கள் மக்கள் உங்களை நம்பி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வந்து மக்களுடைய வாழ்க்கை அன்றாட பிரச்சனைகள், நான் திரும்பவும் விவசாயிகள் பிரச்சனை தொடர்ந்து நீங்க வந்து உங்க கட்சியே ஒரு ஆட்சிக்கு எதிராக வந்து இது எதிராக நீங்க எதிராக இல்லை என்றால் ஒரு மாற்று சக்தியை மற்ற இன்னொருவர் வருவேன்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இரண்டாவதாக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பேரும் இருந்து மக்களோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்வி. அடுத்ததாக வந்து தேர்தல்களை தெரிய போகுது. திருமதி சசிகலா முதலமைச்சராக தேர்தலை சந்தித்து ஒரு தேர்தலை சந்திச்சு தேர்வாகலாம். அந்த முதலமைச்சர் ஆன பிறகு மக்களை எப்படி மக்களை சந்தித்தாகணும்? அந்த தேர்தலை சந்திக்க 4 ஆண்டுகளுக்குள்ளார சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை முடிவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது அவங்களோட ரைட் இல்லையா? அதுதானே அபியூஸ் ஆஃப் ரைட்ஸ். அது எப்படி சொல்ல முடியும்? முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். அது 5 ஆண்டுகளுக்கு அந்த 130 நீங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வந்து இப்ப இருக்கின்ற கருத்து வந்து இந்த மாற்றங்கள் சரியான மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமையும் ஆட்சியும் அமைய வேண்டும் என்று தான் மக்களுடைய விருப்பம். ஓகே, எப்படி ஒரு புதிய முதலமைச்சர் தேர்வாகணும்னு அதிமுக கருதுறாங்க? எப்படி உங்க மக்களை சந்தித்தாகணும்? இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது ஆர்கே நகர்ல, அந்த தொகுதி அவங்க முதலமைச்சராக தேர்வாகக்கூடிய அந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்வார்களானா ஆர்கே நகரை தேர்ந்தெடுப்பாங்களா, மற்ற தொகுதியை தேர்ந்தெடுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. அதற்கு முன்பாக இதுதான் நடக்க போகுதா? இந்த ஒரு குரல்கள் அதிகமாக கேட்கிறது. இஸ் தட் இமினன்ட்? பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.